Hi students நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 6.1ல third sum பார்க்க போறோம். State whether the following quadrilaterals are similar or not. ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எழுத போகிறோம். சிமிலர் குவாட்ரிலேட்டர் சிமிலரா இல்லையா அப்படின்ட்டு தான் எழுத போகிறோம். இது வந்து ஒன்றுமே கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு. இப்போ ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக. இதில் வந்து சைட்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1.5ன்னு இருக்குது, இங்கே 3ன்னு இருக்குது. இங்கே 1.5ன்னு இருக்குது, அங்கே 3ன்னு இருக்குது. இங்கே 1.5, அங்கே 3, இங்கே 1.5, 3. இது எல்லா சைடும் 1.5ன்னு இருக்குது. இந்த 1.5 எல்லாம் அப்படியே 2ல் மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது 2ல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 3யாக மாறிடுது. அப்போ இது வந்து ஒரு கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. இது வந்து ஒரு டபுள் த சைஸாக இது இருக்குது. 2ல் மல்டிபிள் பண்ணுறோம். 2:1 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு எழுதிடலாம். ஆனால் இது வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிக்கு ஓகேவாக வருது. ஆஹா ஓகே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சைட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இதில் பார்த்தோன்னா ஆங்கிள்ஸ் பாருங்கண்ணே, இது ஏதோ ஒரு வேறு மாதிரி ஆங்கிள். இது இட்ஸ் நாட் அ ரைட் ஆங்கிள் இல்லைன்னு தெரியுது. ஆனால் இந்த சைடு எல்லாமே ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சிமிலராக இருக்கணும்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இதில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னவா இல்லை, ஈக்குவலாக இல்லை. இங்கே ரைட் ஆங்கிளாக இருக்குது, இங்கே வேறு ஏதோ அக்யூட் ஆங்கிளாக இருக்குது. அப்போ இது என்ன எழுதலாம், நாட் அ சிமிலர் அப்படின்னு எழுத போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து சென்டென்ஸாக இங்கே எழுதி மட்டும் வைக்க போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன எழுத போகிறோம், while the sides of the first reason சொல்லணும்ல, quadrilateral are all 3 centimeter and ஃபஸ்ட் இதில் இருக்க எல்லாமே 3 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கோம். அண்ட் த சைட்ஸ் ஆஃப் த செகண்ட் குவாட்ரிலேட்ரல் ஆர் 1.5 சென்டிமீட்டர். இப்போ செகண்டில் இருக்க எல்லாமே என்னவா இருக்குது, 1.5 சென்டிமீட்டர் ஆயிருக்கு. மேக்கிங் த sides proportional, அதாவது 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. த ஆங்கிள்ஸ் பற்றி எழுதணும்ல, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். therefore the two quadrilateral are not similar. இதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க. இந்த இடத்துல ஒரு 2:1 இருக்குது. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், இதுவும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க. அவ்வளோதான். இது முக்கியமான, இதுதான் கீ பாயிண்ட். அவ்வளோதான், முடிஞ்சு இந்த எக்ஸசைஸ்.